high level jet condenser or barometric jet condenser. ஸோ பேரோமெட்ரிக் ஜெட் கண்டென்சர்னால் என்ன, ஏன் இது இந்த பேர் வந்திருக்குது? ஸோ இதில் வந்து ஏர் பம்பு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஏர் பம்பு கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமா? அப்புறம் இதில் எக்ஸா ஸ்டீம் வந்து நமக்கு வந்து கீழே இருந்து வந்து மேலே விட்டுருப்பாங்க, கூலிங் வாட்டர் மேலேருந்து கீழே வருது. ஸோ இந்த மாதிரி செட்டப்லாம் இருக்கணுமா? ஸோ பஃபல் பிளேட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அவ்வளோ கண்டிப்பாக யூஸ் பண்ண வேணுமா? ஸோ அதுக்கப்புறம் இதில் 10.34 ஹைட்டில் ஏன் இந்த வாய்ஸ் சிஸ்டத்தை வச்சுருக்கிறோம்? இதில் 10.34 மீட்டர் தான் இருக்கணுமா? அதில் என்ன ரீசன்னால இது வச்சுருக்குறாங்க? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட பிரின்சிபலையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ ஹை லெவல் ஜெட் கண்டென்சரோட யூசேஜ் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, டர்பைன்லேருந்து வரக்கூடிய ஸ்டீமை நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வாட்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக ஹை லெவல் மெத்தட் ஜெட் கண்டென்சர் மூலமாக நம்ம வாட்டரை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ வாட்டரை சேஞ்ச் பண்ணி அது அப்படியே ஹாட் வெல்லுக்கு அனுப்புகிறோம். ஸோ இந்த வாட்டரை எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதோட மெக்கானிசம் இருக்குது. ஸோ இந்த வாட்டரை சேஞ்ச் பண்ணும்போது ஸ்டீம் பார்த்திங்கன்னா நமக்கு கீழேருந்து ஸ்டீம் வருது, மேலேருந்து கூலிங் வாட்டர் வந்து நம்ம வந்து விடுறோம். ஸோ இந்த ஸ்டீம் பார்த்திங்கன்னா கூலிங் வாட்டரில் டச் ஆகுது. டச் ஆன பிறகு ஸ்டீம் பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஹாட் வாட்டராக மாறி அப்படி கீழே வருது. ஸோ இதில் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரீம் வந்து கீழேருந்து விடுறாங்க, கூலிங் வாட்டர் வந்து மேலேருந்து வருது. ஸோ ஏன் இந்த மாதிரி வந்து நமக்கு விடுறாங்கன்னா, இப்போ வந்து ஸ்டீம் வந்து மேலேருந்து விடலாம், அதெல்லாம் கூலிங் வாட்டர் கீழே வரலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஏன் இந்த மாதிரி செட்டப்பில் விடுறாங்கன்னா, ஸ்டீமோட வால்யூம் வந்து வாட்டரோட வால்யூம் மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது என்ன ரேஷியோவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1:1600 ரேஷியோவில் வந்து ஸ்டீமோட வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வால்யூம் அதிகமாக இருக்கும்போது ஸ்டீம் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். வாட்டரோட வால்யூம் கம்மியாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் கீழே வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து மிக்சிங் சரியாக நடக்கும். அதனால தான் எக்ஸ்ட்ரா ஸ்டீம் வந்து கீழே இருக்குது, கூலிங் வாட்டரோட ரன்வே பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. சரி, ஓகே. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள சிஸ்டத்துக்குள்ள நமக்கு வந்து பஃபல் பிளேட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஸ்டீம் உள்ள வர ஸ்டீமு அப்படி மேலே போகும். கூலிங் வாட்டர் விடும்போது நமக்கு வந்து நிறைய ஸ்டீம் வந்து டச் ஆகாமல் எப்படி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பஃபல் பிளேட்டு யூஸ் பண்ணும்போது, பஃபல் பிளேட்டில் வைக்கும்போது ஸ்டீம் என்ன செய்யுதுன்னா, ஸோ அந்த வழியே பஃபல் பிளேட் வழியோடு எப்படி வரும், கூலிங் வாட்டரும் அந்த வழியோடு சேர்ந்தபடி வரும். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக ரெண்டுமே டச் ஆகிறது வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டென்சேட் ப்ராசஸும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் பஃபல் பிளேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர் பம்ப் யூஸ் பண்ணுறோம், வேக்யூம் பம்ப் யூஸ் பண்ணுறோம். அதாவது ஏர் பம்ப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நமக்கு ஸ்டீமோடு சேர்த்து உள்ளே வந்து நமக்கு கேஸ் வேப்பர் வந்து வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேஸ் வேப்பரை கண்டென்சேட் பண்ண வேண்டிய தேவையில்லை, ஸ்டீம் மட்டும்தான் கண்டென்சேட் பண்ணி வாட்டரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த தேவையில்லாத கேஸ் வேப்பரெல்லாம் இந்த ஏர் பம்ப் வந்து நமக்கு ஸ்டக் பண்ணி வெளியே அனுப்பிடுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்சைடில் பார்த்திங்கன்னா ப்ராசஸை வந்து வேக்யூமில் அப்படி வச்சு வைக்கிறதுக்குமே நமக்கு வந்து ஏர் பம்ப் யூஸ் ஆகுது. ஸோ வந்து நமக்கு வந்து இன்சைடில் வந்து எதுக்கு வந்து நம்ம வந்து வேக்யூம் ஸ்டேஜ் கொண்டு வரணும். ஸோ வேக்யூம் தான் நமக்கு வந்து முக்கியமாக வந்து இன்சைடில் இருக்கணும். ஸோ எதனால் வந்து வேக்யூம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறோன்னா, எக்ஸாம்பிள் ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்தாச்சுன்னா, ப்ரெஷர் குக்கரில் பார்த்திங்கன்னா நமக்கு இன்சைடில் வெசலுக்குள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமாக ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதிகமாக ப்ரெஷர் இருக்கிறதுனால பாயிலிங் வந்து அதிகமாக இருக்கும், டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அதிக ப்ரெஷர் இருக்கும்போது பாயிலிங் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது. ஸோ அதே நேரத்தில் ப்ரெஷர் கம்மியாகி வேக்யூம் ஆகும்போது நமக்கு குறைஞ்ச டெம்பரேச்சர் இருக்கும். ஸோ குறைஞ்ச டெம்பரேச்சர்லேயே நம்மளால் ஈஸியாக கண்டென்சேட் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம இன்சைடில் வேக்யூமை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்காகவும் இந்த பம்ப் வந்து யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தாச்சுன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆன வாட்டர் எல்லாம் வெளியே அனுப்பணும், ஹாட் வெல்லுக்கு அனுப்பணும். ஸோ அந்த ஹாட் வெல்லுக்கு அனுப்புறதுக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் பம்ப் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பம்ப் யூஸ் பண்ணலாம். நம்ம அந்த பம்பை யூஸ் பண்ணாமல் ஸோ அடுத்த மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, இதில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, பேரோமெட்ரிக் ஹைட்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதோட பேருனா பேரோமெட்ரிக் ஜெட் கண்டென்சர்னு சொல்லலாம். ஸோ இந்த பேரோமெட்ரிக் ஹைட்னு என்னென்னா, வாட்டரோட பேரோமெட்ரிக் ஹைட் பார்த்திங்கன்னா 10.34. அதாவது இந்த 10.34 மீட்டர் நம்ம ஹைட்டை மெயின்டைன் பண்ணும்போது வாட்டர் வந்து நமக்கு உள்ளே வந்து டெம்பரேச்சர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா
அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட லோவாகிடுது. ப்ரெஷர் வந்து கம்மியாகிடுது. 10.34 மீட்டரில் வாட்டர் இருக்குது. ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட கம்மியாகும்போது இங்கே வந்து நமக்கு வேக்கம் உருவாகுது. வேக்கம் உருவாகுறதுனால வாட்டர்லாம் ஆட்டோமேட்டிக்கலி கிராவிட்டி மூலமாகவும் அப்படியே ஹாட் வெல்லில் ஸ்டோரேஜ் ஆகிடுது. ஸோ ஒவ்வொரு லிக்விடுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதே மெர்க்குரி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வாட்டருக்கு 10.34, அதனால நம்ம 10.34 மீட்டர் வந்து ஹைட்டை மெயின்டைன் பண்ணுறோம்.